வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, நேற்று மதுரையில் நடந்த என்டிஏ மீட்டிங்க்கு அப்புறம் என்டிஏ தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. முக்கியமாக தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக விவாதிப்பதற்காக தான் நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆனிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை சந்திக்கிறாராம். பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீடுகளை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அமித்ஷாவை சந்திப்பதற்காக இபிஎஸ் போயிருக்காரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. எவ்வளோ தொகுதிகளை பாஜக அதிமுக கூட்டணிக்கிட்ட இருந்து கேட்டு பெற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், வாக்கு வங்கி 12 விழுக்காடு, மினிமம் 40 தொகுதியாவது பாஜக கேட்டு பெறணும். அதுதான் ஃபேரான டீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து நடக்கக்கூடிய ஆலோசனைக்கு பிறகு ஒரு கிளாரிட்டியான பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிஞ்சிச்சு போல, புட்டுக்குச்சு போல. நேற்று முதல்வருக்கு பிறந்த நாளா, முதல்வருடைய பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தியுடைய ட்விட்டர் பதிவு, வாழ்த்து பதிவு, அதுக்கு முதல்வருடைய ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு சுமூகமாக இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. போன பிறந்த நாளைக்கு நேற்று போட்ட வீடியோவிலே சொல்லியிருந்தேன். போன பிறந்த நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டான்னு விஷ் பண்ண ராகுல் காந்தி இந்த பிறந்த நாளைக்கு மதியானம் வரைக்கும் விஷ் பண்ணவே இல்லை. போன பிறந்த நாளைக்கு மூச்சுக்கு 300 தடவை பிரதர் பிரதர் அப்படின்னு சொன்ன ராகுல் காந்தி இந்த பிறந்த நாளைக்கு பிரதர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. நார்மலாக ஒரு பர்த்டே விஷயம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி ஷார்ட்டாக பண்ணிவிட்டு விட்டுட்டார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியுடைய வாழ்த்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணார் தெரியுமா? ஃபோனில் நான் பேசினேன் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட. அவரை பிரதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அவரும் என்னை பிரதராக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சியாக பதிவு போட்ட முதல்வர் ஸ்டாலின் இந்த வாட்டி சிம்பிளாக தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. அப்போ இதிலிருந்தே திமுக காங்கிரஸ் இடையே உறவு சுமூகமாக இல்லை அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, திமுக 25 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்க முன்வந்திருக்கு, ஆனால் அது போதுமான தொகுதிகள் கிடையாது, கூடுதல் தொகுதிகளை நாங்கள் திமுக கிட்டே கேட்டுக்கிருக்கோம், அவங்க 25 ஒதுக்கலைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பத்தாது அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு தகவல் வந்திருக்கு. நாளைக்கு வரைக்கும் தான் காங்கிரஸுக்கு டெட்லைன் கொடுக்கப்பட்டிருக்கான். நாளைக்கு மார்ச் 3. நாளைக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிட்டு எங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தால் இருங்க, இல்லை கூட்டணியை விட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியேறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. யாரு கூட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க கூட வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்ச் 3ஆம் தேதி, நாளைக்கு தான் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்குள்ளே சொல்லிடுங்க. ஏன்னா மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தலுக்கான நாமினேஷன் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க முன் வந்திருக்காங்க? 25 சட்டப்பேரவை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க திமுக முன் வந்திருக்காங்க. ஓகே சொன்னால் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டில் நீங்களே போட்டியிடலாம், நீங்களே நாமினேஷனை ஃபைல் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நாங்கள் நாமினேஷனை ஃபைல் பண்ணிடுவோம். எதுவாக இருந்தாலும் மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே யாராவது ஒருத்தங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், அதனால் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் அப்படின்னு திமுக கராராக சொல்லிருச்சான். ஸோ அதனால தான் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு விரிசல் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அண்ணாமலையுடைய கோயம்புத்தூர் குசும்பு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, போன பிறந்த நாளைக்கு, அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ, அதாவது ராகுல் காந்தியும் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஸ்டாலினும் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திஸ் இயர் நோ ப்ரோ, யாருமே பிரதர் அப்படின்லாம் சொல்லலை. ஒய் ப்ரோ அப்படின்னு அண்ணாமலை கோயம்புத்தூர் குசும்பு பாணியில் கலாய்ச்சி விட்டுருக்காரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் திமுக எம்பி, தருமபுரி எம்பி செந்தில்குமார் இருக்கார்ல, லாஸ்ட் இயரு நீங்கள் ஹீரோவாக இருந்தீங்க, திஸ் இயர் ஜீரோவாக இருக்கீங்க, ஒய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார். அப்போ லாஸ்ட் இயரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த வரைக்கும் அண்ணாமலை ஹீரோவாக தான் இருந்தார் அப்படிங்கிறத திமுகவே ஒத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. பாஜக தொண்டர்கள் மேலும் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, லாஸ்ட் டேர்மு எம்பியாக இருந்தீங்க, திஸ் டேர்மு உங்களுக்கு சீட்டே கொடுக்கலையே திமுக, ஒய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.